ஏற்றத்தாழ்வும் வேறுபாடும் இயற்கையோட நியதி. அது உலகியல் நியதியாகவும் பாகி போச்சு. இது இல்லை அப்படின்னா எந்த இயக்கமும் இருக்காது, எந்த வளர்ச்சியும் இருக்காது, எந்த சந்தோஷமும் இருக்காது, ஏன் துக்கமும் இருக்காது தான். அதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் யாரும் உயிரோடையே இருக்க முடியாது. எல்லா பேருமே பணக்காரனாக இருந்தால் யார் வேலைக்கு போவா, யார் தொழில் செய்வா? யாருமே எதுவுமே செய்யாட்டினா எப்படி நீங்கள் சாப்பிடுவ? எப்படி நீ வீட்டில் இருப்ப? எப்படி நீ காரில் போவ? எப்படி நீ சைக்கிளாவது ஓட்டுவ? முதல்ல எப்படி நீ சாப்பிடுவ? புரிஞ்சுக்கிட்டியா? அதனால் வேறுபாடையும் ஏற்றத்தாழ்வையும் ஏற்றுக்கோ, அதுக்கு பழகிக்கோ, அதை வெறுக்காத. புரியுதா? ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு அன்றைக்கு பணம் கண்டுபிடிக்காத காலத்தில் இருந்துச்சு. இன்றைக்கி பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வு, படிப்பு ரீதியான ஏற்றத்தாழ்வு, பதவி ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்குது. அந்த ஏற்றத்தாழ்வை நீ இப்போ ஏற்றுக்கிட்ட. ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு இப்போதைக்கு அவசியம் இல்லை, ஆனால் மற்ற ஏற்றத்தாழ்வை அவசியமாக்கி தான் வச்சுருக்காங்க. நீனு ஏற்றுக்கிட்ட. இந்த காலத்தில் ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வை வச்சு ஒன்று ஏமாத்துகிற புறம்போக்குகள்கிட்ட நீ எச்சரிக்கையாரு. இன்றைக்கு இருக்கிற ஏற்றத்தாழ்வு பணம் ரீதியான ஏற்றத்தாழ்வு, பதவி ரீதியான ஏற்றத்தாழ்வு. இந்த 2 ஏற்றத்தாழ்வையும் மீறி நீ ஏற்றத்தில் இருக்கிறதுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்யி, பார்த்துக்கலாம். அதுக்கு எதுவும் தவறில்லை, எதுவும் சரியும் இல்லை. இங்கே சரி தவறு என்பதெல்லாம் ஒரு மனிதனோட மனோபாவம் சார்ந்தது தானே தவிர உண்மையான அறத்தை சார்ந்தது கிடையவே கிடையாது.